அப்போ சார் காதலன் முடிச்சு ஃபைனலில் இருக்கார் சார் அவர். அப்போ சாரை பார்க்க நான் பேட்டி கேட்கறதுக்காக அவங்க வீடு மேட்லி ரோட்டில் ஒரு வீடு சார். ஒரு சின்ன வீடு அது. ஆமா. அந்த வீடு அவர் எங்கே குடியிருந்தாருன்னா, என்னுடைய கசின் பிரதர் இருந்தாங்க சார். சக்கரவர்த்தின்னு பழைய நடிகர் தெரியுமில்ல சார் உங்களுக்கு? ஆமா. சொல்லிட்டு முடியும். அவர் ஆமா. என்னோட கசின் பிரதர் தான் அவர். ஓ! 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 அவருடைய வீட்டில தான் அவங்க இருந்திருக்காங்க கூட. அப்போ எனக்கு அந்த ஏரியாவுக்கு தான் அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு தெரியாது அப்போ எல்லாம் இங்கே இருக்காங்கன்னு. அப்போ சாரை பேட்டி எடுக்க போகும்போது அவங்க வீட்டில் இந்த அட்ரஸ் மாறிட்டாங்க. மேட்லி ரோடு போயிட்டாங்கன்னாங்க. மேட்லி ரோடு போனால் அவங்க அம்மாவை பார்த்தேன் சார். சங்கர் சாருடைய அம்மாவை ரொம்ப இனிமையானவங்க. எனக்கு என்னைக்கு மறக்க முடியாத கேரக்டர். எங்கள் அம்மா மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப போனாலும் வாங்க தம்பின்னு பேசுவாங்க. யாராக இருந்தாலும் நல்லா யதார்த்தமாக பேசுவாங்க. அப்போ நான் உடனே அவங்ககிட்ட கேட்ட உடனே, தம்பி அவங்க வந்து வேகா எடிட்டிங் போயிருக்காங்க. குஞ்சுமோன் சார் ஆஃபீஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கோடம்பாக்கத்துக்கு அனுப்பிட்டாங்க சார். அங்கே போனால் சார் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு போனால் இங்கே வராது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் எவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு சார். அன்றைக்கி நைட்டு வந்து என்னாச்சுன்னா, அவர் ஒரு லேண்ட்லைன் நம்பர் மாதிரி கிடைச்சோன்னே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண உடனே ஹோசிமின்றார் அவர். சொல்லிட்டு உங்கள் ஆர்டிகல் நிறையா படிச்சிருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சார் எனக்கு ரொம்ப பிடிச்சி உங்கள் நடையெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு சொல்லி குஞ்சுமோன் சாருடைய ஆஃபீஸுக்கு பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் சொல்லிட்டார் சார். நான் அங்கே போனேன். அப்போ பார்த்தோன்னே மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். நான் ஒரு பெரிய வயசான ஆள் மாதிரி நினச்சிட்டார் விக்ரம். இன்னும் சின்ன பையன் மாணவன் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்தோடனே அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் சார். அப்போ பேசினோடனே ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணார். உங்கள் இது நல்லா எழுதுறீங்க, அந்த வரியெல்லாம் லெவலில் சொல்ல ஆரம்பிச்சு. டீப்பாக என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு வரார் சார். நிறையா படிச்சுட்டு வராரு அவர். அப்புறம் சாருன்னு கூட சொன்னார். எனக்கு அதுவே இன்னமும் உறுத்தலாக இருக்கும். நம்ம சின்ன பையன் அவர் எவ்வளோ பெரிய ஆள். என் குரு அவர் தான். அப்போ நான் அவரையும் மாதேய சார் அவங்கள பற்றியெல்லாம் கேட்டுட்டு, நிறைய பேரை பற்றியெல்லாம் சொல்லி அவர் அனுபவங்கள்லாம் கேட்டுட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி போட்டேன். ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த இதெல்லாம் கேட்டுட்டு. அப்போ எதிர்கால சினிமாவில் அவர் சொன்னார் ஒரு டைலாக். 4-5 பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க எதிர்கால சினிமா பற்றி. இவர் எலுமிச்சம்பழம் தான் வருங்காலத்தில் ஹீரோவாக வரும் அப்படின்னாரு. எப்படி சார்னு கேட்டேன். கிராஃபிக்ஸ்லேயே எலுமிச்சம்பழத்தையே ஹீரோவாக்கி கூட ஒரு கதையை உருவாக்க முடியும்பா கிராஃபிக்ஸ்லன்னு அப்பயே கணிச்சார் சார். அது அவருடைய பயங்கரமான ஏஐ இல்லாத காலத்தில் இது 94 சொல்லிட்டார் சார். எப்படி சார்னா இதில் சாத்தியங்கள் வரும் பாருங்க, நானே சில விஷயங்கள் பண்ணுறேன், செக்கு புகரையில் அப்படி பண்ணேன், காதலன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அந்த லெமனவே ஒரு கதையாக மாற்ற முடியும்னு சொல்லி எனக்கு சில லைனே சொல்கிறார். அப்போ நான் மிரண்டேன். என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறார். எனக்கு ஒரு இன்னொரு ஐ ஓப்பனிங். கிராஃபிக்ஸ் மேலே ரொம்ப காதல் சார். கிராஃபிக்ஸ் டேரக்டர்னால ரொம்ப பிடிக்கும். நான் அனிமேஷனில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஆள் நான். அப்போ சார் சொன்னது எனக்கு ரொம்ப பாதிப்பு. நான் ஏற்கனவே ஓவியம் வரையக்கூடிய ஃபேமிலி நாங்கள். அதனால் ஓவியம் கிராஃபிக்ஸ் லிங்க்னால சார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த என்ன பண்ணேன்னா டைட்டிலே அந்த ஆர்டிக்கலுக்கு வச்சிருந்தது என்னன்னா 5-6 பேர் பேட்டி கொடுத்தாலும் எலுமிச்சம்பழம் தான் வருங்கால எதிர்கால ஹீரோன்னு போட்டேன் சார். அவர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டினாரு. நான் நினச்ச டைட்டில் நீ போட்டப்பா. எதிர்கால ஹீரோ கரெக்டாக இந்த வார்த்தை தான் என் மைண்ட்லேயே இருந்தது. அது எப்படி கரெக்டாக போட்டேன். ரொம்ப ரொம்ப சிங்க் ஆகிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் சிங்க் தான் அவர் எனக்கு.